வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் புதிதாக வரும் கட்சிகளுக்கு எப்பொழுதுமே மவுசு அதிகம்தான். அதுவும் பிரபலங்கள் அந்த கட்சியை ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த கட்சியானது மிக பெரும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை நோக்கி செல்கிறது. எடுத்துக்காட்டிற்கு முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து தன் கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியானது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கொடிகட்டி பறந்தது. இன்று வரை அதை அசைக்க முடியாமல், அதை ஒதுங்க விடாமல் ஒரு பிரதான கட்சியாகவே தமிழகத்தில் கொண்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்று திரு விஜயகாந்த் அவர்கள் அக்கட்சியினை உருவாக்கினார். அந்த கட்சியானது அதிகப்படியான இடங்களை வென்று ஒரு எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது குறுகிய காலத்தில். அதை போலவே இன்று நமது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரதான கட்சியாக உருவெடுத்திருப்பது நடிகர் திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம். இக்கழகமானது சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது. அவருக்கு போட்டியே பிரதான கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று சொல்லும் அளவிற்கு அந்த கட்சியானது பெரு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. இருப்பினும் பல பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து விடுவோம் என்ற முழு முயற்சியுடனும் விடாத உழைப்பாலும் அவரது ரசிகர்கள் இன்று ஒரு பெரும்பாலான இடங்களில் தங்களை பெரிதாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இளைஞர் பட்டாளத்தை அதிகமாக வைத்திருக்கும் திரு விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் 2026 பெருவாரியான வாக்குகள் பெறுவாரா அல்லது பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடி முதலமைச்சராக அமர்வாரா என்பது பற்றிய தொகுப்புதான் இந்த தொகுப்பு. பனையூரில் முதலாக தனது கட்சியின் மாநாட்டை வெற்றிகரமாக முடித்தார் திரு விஜய் அவர்கள். அதற்கு பிறகு பல தடைகளை சந்தித்தாலும் தனது படப்பிடிப்பிற்காக தான் ஜனநாயகன் என்னும் தனது படப்பிடிப்பிற்காக சென்று இன்று முடிவடையும் தருவாயில் இருக்கும் அப்படத்தை முடித்து கொடுத்துவிட்டு மிக சாதுரியமாக கட்சியில் இறங்கியுள்ளார். அதற்கு முன்னதாக பல கட்சிகளில் இருந்து வந்தவர்களை தனது கட்சிக்குள் இழுத்து கொண்டு அவர்களை வைத்து இன்று அரசியல் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அரசியல் களத்தில் குதித்திருக்கும் விஜய் மீண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா என்பதில் சிறிது ஐயம் இருந்தாலும் அவரது ரசிகர் கூட்டம் அவரை விடுவதாக இல்லை. ஏனென்றால் திரு விஜய் அவர்களது நடிப்பு திறமை மற்றும் அவரது வசனங்களால் கவர்ந்தெழுக்கப்பட்ட அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாது பொது ஜனங்களிலும் அவருக்கு பெயர் கிட்டியுள்ளது. ஏனென்றால் அவர் ஒரு கதாநாயகர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலான 2026 கண்டிப்பாக திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகமானது மிக பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்பதில் ஐயம் சற்றேதும் இல்லை.